சோ இது ஒரு மிடில் கேம் பொசிஷன். சோ இங்க பிளாக் ப்ளே பண்ணணும். சோ இப்போ பிளாக்கால ஒரு பான வின் பண்ணணும். அதுக்கு டாக்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல பிளாக் திங்க் பண்ணணும். இது ஒரு டிஸ்கவர்டு அட்டாக் செட்டப். சோ இங்க நைட்டுக்கு குயின் மட்டும்தான் டிஃபெண்டரா இருக்காங்க. இப்போ நைட் டேக்ஸ் பான் எடுக்கும் போது இது ஒரு பிரில்லியன்ட் மூவ் ஆகும். ஏன்னா நைட்ட ஃப்ரீயா கொடுக்க போறோம். சோ பான் டேக்ஸ் நைட் எடுப்பாங்க. சோ இப்போ குயின் எஃப்சி. அப்போ இந்த பொசிஷன்ல ஒரு பிளேயரா நம்ம கவனிக்க வேண்டியது, பிளாக் கிட்ட 2 அட்டாக்கர் இருக்காங்க, ஒயிட் கிட்ட ஒரே ஒரு டிஃபெண்டர் தான் இருக்காங்க. சோ இப்போ ஒயிட் பிளே பண்ணணும். ஒயிட்டால இன்னொரு டிஃபெண்டரை இங்க ஆட் பண்ண முடியாது இந்த நைட்டை ப்ரொடெக்ட் பண்ண. சரி, நைட்டை வேற எங்கேயாவது மூவ் பண்ணி எஸ்கேப் பண்ணிக்கலாம்னு ட்ரை பண்ணாலும் சோ இங்க ஒன் மூவ்ல செக்மேட் வேற ஆகும். இங்க செக்மேட் த்ரெட் இருக்கிறதுனால சோ நைட்டால அந்த ஸ்கொயரை விட்டு மூவ் பண்ண முடியாது. இன்னொரு டிஃபெண்டரை அந்த நைட்டுக்கு ஆட் பண்ணவும் முடியாது. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், F2ங்கிற பானை டேக்ஸ் எடுத்து தான் செக்மேட் வைக்க போறோம். சோ இந்த நைட்டால F2 பானுக்கு டிஃபென்ஸும் கொடுக்க முடியாது. அப்போ இந்த நைட்டை ஃபோர்ஸ்டா இந்த இடத்த விட்டு மூவ் பண்ண முடியாது. பிளாக் கரெக்டா குயின் அண்ட் ரூக்க பேட்டரி ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஒயிட் கேஸ்லிங் பண்ண டிலே பண்றதுனால பொசிஷன் பாக்குறதுக்கு ஈக்குவலா தெரிஞ்ச இந்த இடத்துல இப்போ ஒரு பான் போகுது. இப்போ ஒருவேளை குயினை பிளே பண்ணாங்கன்னா குயின் டேக்ஸ் நைட் எக்ஸ்சேஞ்ச் வந்தாங்கன்னா சோ பொசிஷன் இப்படி இருக்கும். இப்போ ஒயிட் கிட்ட 7 பாயிண்ட்ஸ் இருக்கும், பிளாக் கிட்ட 8 பாயிண்ட்ஸ் இருக்கும், ஒயிட் கிட்ட பேக்வர்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும். சோ அது ஒரு வீக்னஸா இருக்கும். இந்த பொசிஷன்ல செமி ஓபன் ஃபைலையும் பிளாக்கோட ரூக் கண்ட்ரோல் எடுத்திருப்பாங்க. அதனால இந்த கேமை பிளாக்கால ஈஸியா வின் பண்ண முடியும்.